முதல்ல இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் சார்? மக்களிடம் ஒரு பய உணர்வை ஏற்படுத்த வேண்டும், பீதியை ஏற்படுத்த வேண்டும். இந்த பிறப்பு உறுப்பையாம் பார்த்து அதையும் செக் பண்ணி அவன் வந்து ஷூட் பண்றான் அப்படின்னா, இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் இதுல வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகின்றது. ஏன்னா இம்மீடியட்டா அவங்கள வந்து அழிக்கக்கூடிய அந்த பணி ஆல்ரெடி தொடங்கியாச்சு. வெக்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். 5 வருடத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தீவிரவாதிகளால் இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கு. முதல்ல இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் சார்? தாக்குதலுக்கான காரணம் வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மக்களிடம் ஒரு பய உணர்வை ஏற்படுத்த வேண்டும், பீதியை ஏற்படுத்த வேண்டும். ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து தாக்கி விட்டு ஓட வேண்டும். அதான் அவர்களுடைய வந்து உலகளாவிய தீவிரவாதத்தினுடைய பேசிக் வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர்களுக்கு வந்து என்னன்னா, இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் இதுல வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகின்றது. ஏன்னா, ஒரு இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட மாநிலங்களிலிருந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து சென்றிருக்காங்க. காஷ்மீருக்கு போயிருக்காங்க. அங்க வந்து தீவிரவாதிகள் நீ இந்துவா அப்படின்னு கேட்டு செக் பண்ணி அந்த பிறப்பு உறுப்பையாம் பார்த்து அதையும் செக் பண்ணி அவன் வந்து ஷூட் பண்றான் அப்படின்னு அவர்களுடைய எண்ணம் வந்து தெளிவாக இருக்கின்றது. தே ஆர் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கின்றன. ஏன்னா நம்ம பார்த்தோன்னே இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் இந்தியா முழுக்க இருந்துட்டு இருக்கு. இந்துக்கள் சிறுபான்மையினராக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அமர்நாத் வந்து மிகப்பெரிய ஒரு யாத்திரை, இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான ஒரு யாத்திரை. அந்த யாத்திரை போகும்போது அந்த இந்துக்களை தாக்குவது இது வந்து பலமுறை நடந்திருக்கின்றது. நாம் ரீசெண்டா கூட நம்ம பார்த்திருக்கோம். அந்த அமர்நாத் யாத்திரை செல்லக்கூடிய அந்த வழியில தான் வந்து இந்த தலம் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல இருந்தா அவங்க வந்து இந்த தாக்குதலை இவர்கள் மறுபடியும் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்துக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி நம்ம சொல்றப்ப ஒரு இடத்த வச்சு நம்ம மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இதையும் தாண்டி பார்க்குறப்ப வைஷ்ணவ தேவி டெம்பிள் கட்ரால இருந்து போறப்ப கட்ரால இருந்த அந்த வண்டியை வந்து சுட்டு இப்போ அப்பாவி மக்களை சென்ற இந்துக்களை அந்த பக்தர்களை வந்து அவர்கள் வந்து கொன்றார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிய வருகின்ற ஒரு விஷயமா தான் வந்து பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்துக்கள் இந்தியாவில் ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது இது வந்து ஊர்ஜிதமாகி கொண்டு செல்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சார், இப்போது அனைவரின் குரலாக நம்ம ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்து ஒரு குரல் வந்து பலத்த குரலாக எழுந்துகிட்டு இருக்கு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குரலும் எழுந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் இந்தியாவிற்கு சார்? இது வந்து சவால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது இந்தியாவினுடைய ஒரு தாக்குதல் நம்ம நடத்தணும். ஒரு நாடு இன்னொரு நாடு மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னா, இல்ல அவருடைய டெரிட்டரிக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற தீவிரவாதத்தை வந்து தாக்க வேண்டும் அப்படின்னா 3 காரணிகள் வந்து முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஒண்ணு, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், உயர்வாக இருக்க வேண்டும். 2வது, ராணுவம் வந்து மிக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ராணுவம், ஒரு மிக உறுதியான ராணுவமாக இருக்க வேண்டும். 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவு என்பது மேம்பட்டு இருக்க வேண்டும். அந்த டிப்ளமசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த 3ம் இப்பொழுது மிகவும் வந்து துரித நிலையில் மிகவும் வலுவடைந்த நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி எந்த நாட்டின் மீது நாம் வந்து தாக்க வேண்டுமோ, எந்த நாட்டிற்குள் புகுந்து தீவிரவாதத்தை அழிக்க வேண்டுமோ, அந்த நாட்டினுடைய அதே 3 காரணிகளை பார்க்கும் பொழுது பொருளாதாரமாக இருக்கட்டும், ராணுவமாக இருக்கட்டும் அல்லது டிப்ளமசி வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும், இந்த 3மே வந்து நலிவுட நிலையில் இருக்கின்றது. ஆகையால் நமது நாட்டிற்குள் வந்து நமது நாட்டு மக்களை கொன்று குவித்த அந்த தீவிரவாதிகள் எந்த மண்ணில் இருந்தாலும் அங்கு சென்று நாம் அழிக்கின்ற
அந்த கடமை வந்து இந்த நாட்டிற்கு இருக்கின்றது, நாட்டினுடைய தலைவருக்கு இருக்கின்றது, நாட்டு மக்களுக்கும் இருக்கின்றது. ஆகையால் நிச்சயமாக இதற்கான பதிலடி மிக என்ன சொல்றது, மிகவும் வலிமையான பதிலடி, மிகவும் மோசமான பதிலடி அவருக்கு இம்முறை கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சார், உடனடியாக பிரதமர் அவர்கள் அவருடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியா திரும்பியிருக்கார்கள். அமித்ஷா அவர்கள் உடனடியாக ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் அவருக்கு சென்றிருக்கிறார்கள். முப்படை தளபதிகளுடனும் மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கப்புறம் என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு சார்? என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 அவர்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து இம்மீடியட் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இம்மீடியட் ஆக்ஷன்னா அங்க இருக்கக்கூடிய யார் யார் வந்து அந்த தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை ஏற்படுத்தினார்களோ, அல்லது எந்தெந்த தீவிரவாத இயக்கங்கள் அங்கு இன்னும் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ, தீவிரவாதிகள் இந்த மண்ணில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவர்களை தேடி அழிப்பதுங்கிறது வந்து இம்மீடியட் ஸ்டெப். அந்த இம்மீடியட் ஸ்டெப் வந்து இந்திய ராணுவம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. விக்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஷ்டிரிய ரைஃபிள். அந்த விக்டர் ஃபோர்ஸ்க்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ராஷ்டிரிய ரைஃபிளும் அவங்க வந்து தன்னுடைய அந்த தேடும் பணியை, அவர் தேடி அவர்களை வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய, தேடி அவர்களை வந்து அழிக்கக்கூடிய பணியை அவர்கள் நேற்றே தொடங்கி விட்டார்கள். ஸோ அது வந்து இமிடியட் ஸ்டெப். இமிடியட்டா அவங்கள வந்து அழிக்கக்கூடிய அந்த பணி ஆல்ரெடி தொடங்கியாச்சு. இப்ப அந்த எல்லை தாண்டி வந்திருக்கு அந்த தீவிரவாதம். எங்கிருந்து வந்திருக்கு? வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. யார் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க? பாகிஸ்தான் ராணுவம், ஐஎஸ்ஐ சேர்ந்து லஷ்கர் இ தொய்பாவை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். லான்ச் பேட் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கின்றது. எவ்வளவு லான்ச் பேட் இருக்கு? 42 லான்ச் பேட் இருக்கு. எவ்வளவு வந்து மொத்தம் அங்க வந்து தீவிரவாதிகள் வந்து அங்க இருக்காங்க? 1500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ அவர்களை சென்று நாம் அந்த 42 லான்ச் பேட் எங்க இருக்குன்னு வந்து இந்திய உளவுத்துறைக்கு தெரியும். எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். கரெக்டா அந்த இடத்துல போய் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா பிளானும் அவங்க வந்து பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கரெக்டான அந்த கிவன் டைம்ல அந்த சரியான நேரத்தில் சரியான வந்து முறையில் சரியான பதிலடி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்பு பார்த்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட இது மிகவும் துல்லியமாக, மிகவும் வந்து மோசமான, மிகவும் வந்து மோசம்ங்கிறது வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு மிகவும் மோசமான தாக்குதலாக இருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய மிக ஸ்ட்ராங்கான ஸ்விஃப்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லலாம். மிக துரிதமாக, மிக வேகத்தோடு, விவேகத்தோடு கொடுக்கின்ற அந்த பதிலடியாக இருக்கும். அந்த தும்சம் செய்வதாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். சார், காலையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டன. இன்னும் 2 தீவிரவாதிகளை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எப்பக்குள்ள கண்டுபிடிக்கிற ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா சார்? தீவிரவாதிகளுடைய பெயரை வெளியிட்டு விட்டார்கள். அவங்களுடைய ஆமா. என்ன கோடுல அவங்க வந்து அவங்க இயங்கினார்கள் என்பதும் உளவுத்துறை வெளியிட்டு விட்டது. அவருடைய வந்து புகைப்படத்தையும் வெளியிட்டு விட்டார்கள். அந்த மோசா, யூனுஸ், ஆசிஃப் அண்ட் அபு தக்கர் அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளவு பேர் வந்து 4 பேர் இருக்காங்க. 4 பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து கண்டினியூஸா வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. வேட்டையாடிக்கிட்டு அந்த 4 பேர் மட்டும் இல்ல, 40 பேர் கூட வேட்டையாடலாம். ஏன்னா அந்த காட்டுக்குள் போகும்பொழுது அந்த பகுதியானது பெயின் ட்ரை வந்து மரங்கள் நிரம்பிய மலையும் மலைப்பாங்கான ரொம்ப திக்கான வந்து ஒரு காடு அது. ஸோ அந்த அடர்த்தியான காடுக்குள் போகும்போது எங்கெங்க வந்து அவருடைய ஹைட் அவுட்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த இடத்துல அவருடைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த இடத்தை எல்லாம் வந்து கண்டறிந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆகையால் இந்த நியூஸ் வந்து நிறைய நமக்கு வந்துட்டு இருக்கும். இது வந்து போனாங்க, அழிச்சிட்டாங்க, இங்க இந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டார், இந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து இந்த வருகின்ற இந்த வாரங்களில் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சார், புரியுது சார். சார், கடைசி கொஸ்டினா, வி வாண்ட் ரிவேஞ்ச் அப்படின்னு இந்திய மக்கள் அனைவருமே வந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இது அமெரிக்காவிலிருந்தும் அமெரிக்காவின் அதிபர் வந்து குரல் கொடுத்திருக்காரு. இதுக்காக துணை ஜனாதிபதி இந்தியாவிற்கு வந்தபோது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது? ஏன்னா அனைத்து இந்தியர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்மி அனைத்து போர்ஸ்களும் தயாராகி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கும்? ஏன்னா தொடர்ந்து இந்தியா மீது மதத்தின் மதத்தின் மூலியமாக நம்மளை வந்து அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த குரல் இது எவ்வளவு பெரிய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு சவாலாக இருக்கும் சார்? பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி பயந்தாச்சு. அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு, எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு.
அவர்களுடைய படைகள் வந்து அலர்ட் பொசிஷனுக்கு போயாச்சு. ரெட் அலர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. முப்படையும் கொண்டு போயிட்டாங்க. பார்டர்ல இருக்கிற எல்லாரும் வந்து அலர்ட்ல இருக்காங்க. எப்ப வேணாலும் இந்தியா தாக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும். அவருடைய நிலை என்ன அப்படின்னா, அவருடைய நிலை வந்து ராணுவம் வந்து மிகவும் நெளிந்த நிலையில் இருக்கின்றது. பொருளாதாரம் நெளிந்த நிலையில் இருக்கின்றது. அவர்களுக்கு வெளியுறவு நாடுகள் எதுவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற நாடே கிடையாது அவங்களுக்கு. சைனா வந்து மேபி ஓரளவு சப்போர்ட் பண்ணலாம். அதுவும் இது மாதிரி தீவிரவாதத்தில் சைனாவும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது மாதிரி இருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? மிகவும் அதாவது அபாயகரமான நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரை. அண்ட் லாஸ்ட் டைம் சொன்னாங்க இல்லையா, பாஜ்வா வந்து இந்திய ராணுவம் எப்போ வந்து பாலக்கோட் ஸ்ட்ரைக் நடந்ததோ, அப்போ வந்து இந்திய ராணுவம் வந்து நம்மளை வந்து தாக்கும், நம்ம உடனடியா வந்து நம்ம அபிநந்தனை விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு. அப்போ அவர் கைகால்லாம் ஆடிச்சு, பாஜ்வாவுடையது அப்படின்னு வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றினதை நம்மால் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்தியாவினுடைய தாக்குதலை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர் வந்து அது மாதிரியான ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு. அவர்கள் வந்து நினைத்து பார்க்காத அளவுக்கு இங்க வந்து அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ரியாக்ஷன்ஸ் வந்து உண்டாகி கொண்டிருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை விட பல மடங்கு மிக அதிகமாக இருப்பதால் அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் உண்மையிலே சார் இது மாதிரியான நிகழ்வுகள் இனி இந்தியாவில் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருடைய ஆசையும். தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. எனக்கு நான் பங்குக்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.